சாதி பற்று இன்றைக்கு நம்ம இளைஞர்களுக்கு தேவையா? நான் பறையன்னு சொன்னா மட்டும்தான் என்னோட சாதியில இருந்து ஒரு எம்எல்ஏ இருக்கானா, எனக்காக அவன் பேசுறானா? எத்தனை எம்எல்ஏக்கள் எத்தனை எம்பிக்கள் என் இனத்துல இருந்து போயிருக்காங்க, அந்த எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இனம் சார்ந்து பேசுறாங்களா அப்படின்னு வெளிப்படையா தெரிய முடியும். பறையர்களா ஒன்று சேர்றோம், ஒன்று சேர்ந்து ஒருத்தரை நிப்பாட்டி அவனை தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆக்கிடுவோம், நடக்கவே செய்யாது. நாங்க கவுண்டர்களா ஒன்று சேர்றோம், கொங்கு மக்களே ஒண்ணு சேருங்க, நம்ம கவுண்டர்களா ஒண்ணு சேர்ந்து தமிழ்நாட்டுல ஒரு சிஎம் உருவாக்கிடலாம், ஆக்கவே முடியாது. ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்னா நின்று ஒருத்தர சிஎம் ஆக்கலாம். பறையன் அடிச்சா இன்னொரு பறையன் தான் கேட்கணும், பல்லன் அடிச்சா இன்னொரு பல்லன் தான் கேட்கணும், ஒரு கோணர் அடிச்சா இன்னொரு கோணர் தான் கேட்கணும். அப்படி இல்லாம அண்ணன் சொன்னாரு பறையனுக்கான பஞ்சமி நில மீட்ப சீமான் அண்ணன் கேட்காரு. அதே போல மற்ற குடிகளுக்கான ஒற்றுமையா இருந்து மற்ற குடிகார பிரச்சனையை நம்ம ஒன்னா இருந்து கேட்டா மட்டும்தான் நமக்கான விடுதலை கேட்கும். இல்லனா பறையன் அடிச்சா பறையன் அழுதுகிட்டே தான் இருப்பான், பல்லன் அடிச்சா பல்ல அழுதுகிட்டே தான் இருப்பான். தமிழ் குடிகள் யார அடிச்சாலும் அவன் தனித்தனியா பிரச்சனை அவன் பார்த்துட்டு போகணும்னு இருந்தோம்னா நமக்கான விடிவு என்றைக்குமே வரையாது. விடியலாட்சி சொல்லி நம்மளை இன்னும் ஆழ்ந்த இருட்டுக்குள்ளதான் தள்ளுவாங்க. அந்த இருட்டு வேணாம், உதயசூரியன்ற சின்ன வேணாம், நமக்கான சின்ன நம்ம கிட்ட வரும். நாம் தமிழர்.